கிரிப்டோ காயின்ஸ் அண்டர் ₹1. லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து $1 கீழே உள்ள காயின்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இதுல வந்து ₹1 கீழே உள்ள காயின்ஸ் இது எல்லாமே நான் வந்து நார்மலா சொல்றேன், டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா சொல்றேன். இது எல்லாமே சீக்கிரமா 10x உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். 10x மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பா உங்களுக்கு இது எல்லா காயின்ஸுமே கொடுத்துரும். இந்த காயின்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படல அப்படின்னா இன்னைக்கு போய் தாராளமா பை பண்ணிருக்கோம். ஓகே, அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஷிப். ஓகே, ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஈஸியா வந்து 5x கொடுத்துருச்சு. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவே யாரு ஹோல்ட் பண்ணாலும் 5x கொடுத்துடும். ஆனா 5x ஒரு டார்கெட் கிடையாது. இந்த இடத்துல இருந்து ஈஸியா அதால 10x கொடுக்க முடியும். சோ இன்னைக்கு முடியலன்னா போய் பை பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது வந்து டிஜிபி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வேல்ஸ் ஹோல்ட் பண்றது. வேல்ஸ் வந்து 59% வந்து ஷிப் ஹோல்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஜிபி வந்து ஒரு வர்த்தான ஹோல்டிங். சோ மூணாவது வந்து எக்ஸிசி, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோக்கி, அஞ்சாவது வந்து பீப். இந்த ஃப்ளோக்கி வந்து பாத்தீங்கன்னா 54% ஹோல்டர்ஸ் மட்டுமே, 70% வேல்ஸ் மட்டுமே ஹோல்ட் பண்றாங்க. சோ நம்ம ஏன் வேல்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, வேல்ஸ் வந்து முடிஞ்ச லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் டர்மா எதெல்லாம் ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கறத செக் பண்ணுங்க. லாங் டர்மா ஹோல்ட் பண்றாங்களா நீங்களும் போய் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே சின்ன அமௌண்டா இருக்காது. சோ பெரிய பெரிய அமௌண்டா இருக்கும். அவங்க ஹோல்ட் பண்ற 5 காயின்ஸ் தான் இது. அந்த விஷயத்துல பீப் வந்து ஆல்மோஸ்ட் 45% வேல்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்றாங்க. ஃப்ளோக்கி வந்து 70% ஆஃப் ஃப்ளோக்கியோட இது குவாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேல்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் ஷிப்போட ஆல்மோஸ்ட் 60% வந்து வேல்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. இது இல்லாம லாங் டர்மர்ஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க. சோ நம்ம வந்து கொஞ்சம் வாங்கிருப்போம். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்டா கொஞ்சமா வாங்க வைக்கணும். நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.